அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி, அஸ்ட்ரோ டிவி அனைவருக்குமே நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக மாத பலன் சொல்லி வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. இருப்பினும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா ஆவணி மாதமும் புரட்டாசியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிற விஷயம். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி, அதாவதுங்க ஆவணி 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிறக்குது. சிறப்பான ஒரு அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வரிசையாக உங்களுடைய இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்க. 5/9/2024 வியாழக்கிழமை செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் ஜெயந்தி விழா அப்படிங்கிற விழா வருது. இது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாம் இந்த நாளை நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். செவ்வரளி வைத்து அம்பாளுக்கோ செவ்வரளி வைத்து முருகப்பெருமானுக்கோ நீங்கள் அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்துட்டு 9 நெய் தீபம், 9ங்கிறது நியூமரலாஜிலே செவ்வாய் தாங்க. ஸோ 9 நெய் தீபம் இட்டு வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும். செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். பூமிக்காரகனான செவ்வாய் பகவானும் இந்த மாதம் பெயர்ச்சியாகி புதனுக்கு போகிறார். ரிஷபத்திலிருந்து புதன் பகவான்கள் சொல்லக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு போகிறார். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் அங்கே பகை பெறாருங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 7/9/2024 இந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, மகா பெரிய விநாயகர் சதுர்த்தி. சங்கடகரா சதுர்த்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய, அதுவும் 22ஆம் தேதி பிறக்கிறது. மிக சிறப்பான அற்புதமான நன்னாள் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றியே நான் தனியாக வேணால் ஒரு ஆடியோ கொடுக்குறேன். அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை செஞ்சுக்கிட்டா இந்த ஆண்டு முழுவதுமே, அதாவதுங்க அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரையும் முழுமுதல் கடவுளான விநாயகர் நமக்கு நல் அருளை புரிவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆவணி 30ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கும்போது 15/9/2024 ஹயக்ரீவர் குரு பூஜை விழா. குருவுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது குரு ஜெயந்தி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஆங்கில மாதமும் தமிழ் மாதம் மிங்கிலாய் வரும்பொழுது என்னென்ன விசேஷங்கள்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அப்போ புரட்டாசிக்கு சிறப்பு அம்சம் எல்லாருக்கும் மனசில் உதிக்கிறது என்னன்னா, நான்வெஜ்ஜை விட்டுறணும். வெஜிடேரியன் அப்படிங்கிறது 90% மக்கள், தமிழர் பண்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க, இந்துக்கள் எல்லாருமே விட்டுடுவாங்க இந்த நான்வெஜ்ஜை. அப்போ அசைவத்தை விட்டு சைவ பிரியராக மாறக்கூடிய மாதம், புனிதமான மாதம், பெருமாளுடைய மாதம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம். ஸோ அதுவும் இந்த மாதம் பிறக்கிறது. அப்போ இந்த ஆவணி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு ஜெயந்தி ஹயக்ரீவர் பூஜை விழா என்னன்னா, பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு தோஷத்தை நீக்கும். குருனால என்னென்ன நீச்சமாயிருக்கு அல்லது குரு தசா நடக்குது, இது மாதிரி இருக்கிறவங்களாம் 3 நெய் தீபம் விட்டு மேற்கொண்டு அதுக்கு எப்படியெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எல்லாருக்குமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்தில் எப்படி கிரகங்கள் அமைப்பு இருக்குது, தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பார்த்து தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனையும் பரிகாரத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய செப்டம்பர் மாதத்துடைய பலாபலனை எப்படியெல்லாம் நம்ம வழிபாட்டு மூலியமாக பயன்பட்டுக்குவோம் அப்படிங்கிறத நெக்ஸன் அஸ்ட்ரோ டிவி சேனலில் பார்த்து நீங்கள் பயனடைவீர். செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக நல்லதொரு பரிகாரத்துடன் சொல்லிகிட்டு இருக்கோம். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே
இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும். நல்ல நட்பு, நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து ஆரோக்கியமான விஷயத்தையும் ஆரோக்கியமான செயல்பாடுகளும் செய்யக்கூடியவங்க, எதிலுமே நிதானம் உண்டு, பொறுப்பான விஷயத்தை கவனமாக செய்யக்கூடியவங்க மிதுன ராசி நேயர்கள். சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முயற்சி போட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சிம்மத்தில் பயணிக்கக்கூடிய சுக்கிர பகவான், புதன் பகவான் சிறப்பாக இருக்கும். காதல் வயப்படக்கூடியவங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் முயற்சி பண்ணுங்க. கல்யாணம், திருமணம் கண்டிப்பாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. மிதுனம் அப்படின்னாவே புதன் பெருமாளுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதன் பகவானுடைய அனைத்து நல்ல அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் புதிய முயற்சிகள் செய்யலாம். அதிகமான ஒரு விரயம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற தொழிலை தொடங்கலாம். ஏன்னா சனி பகவான் வக்கரத்தில் கும்பத்தில் இருக்கிறார். அப்போ இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறு சிறு தடை தாமதத்தை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மாதம் நல்ல சப்போர்ட்டான மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை, செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளுக்கு எப்படின்னா பயணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாங்க. உங்களுக்கு புதன் அப்படின்னாவே நியூமரலாஜி நல்லா பார்க்கணும். அப்போ எண் கணிதம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க, அதான் சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் வழிபாடு எடுங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. குரு பகவானுடைய சப்போர்ட்டும் வருது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார். அப்போ உறவுகளிடையே, நட்பு வட்டாரத்திலே கவனம் தேவை. மெயினாக சகோதர சகோதரியிடையே இணக்கம் இருக்கக்கூடாது. கவனமாக இருங்க. பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க. சுக்கிர பகவான் அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தை முயற்சியாவது செய்யுங்க. 2 தாரம் 2ஆம் தாரம் இது மாதிரி போகக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு அமோகமாக இருக்கும். ஐபிஎஸ் மாதமாவது திருமணம் கைகூட ஏற்பாடுகளாக செய்யலாம். அப்போ இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம், சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம். புரட்டாசி மாதம் திருமணம் பண்ணலாமா, சுபகாரியம் பண்ணலாமான்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குதுங்க. கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணலாம், நிச்சயதார்த்தம் எல்லாம் செஞ்சுக்கலாங்க. பெருமாள் தாயாருடைய மாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதம், ஆடி மாதம், ஆனி மாதம் தான் சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. மற்ற எல்லா மாதமும் செய்யலாம். ஆனால் நமக்கு கோச்சார கிரகத்தை விட ஜனன ஜாதகத்தில் இருக்க கட்டத்தில் இருக்க கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கணும். அதே போல் தசாபுத்தி சப்போர்ட் கொடுக்கணும். அதனால் மிதுன ராசி நேயர்கள் புதிய முயற்சியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் திட்டமிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஜெயம் பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல சுப மாதமாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள்லாம் முயற்சி இருக்கலாம் நல்ல மாதமாக இருக்குது. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. குழந்தைகள்னால ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க கவனம் தேவை. புதிய வண்டி வாகனம் வீடு இது மாதிரி பூஜை போடுறவங்கள போடலாம், விசேஷமாக இருக்குது. ஆரோக்கியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் நலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையுது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு வரனால நீங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்குது, வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், புதிய விஷயமா மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். இடமாற்றம் தொழில் மாற்றம் உண்டுங்க இந்த மாதம், அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்போ நல்ல மாதமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருப்பினும் நமக்கு ஒரு பரிகாரம் சொன்னாதான் எனக்கு நல்லா இருக்குங்க அப்படிங்கிறது, செப்டம்பர் மாதம் மிதுன ராசி நேயர்கள் என்ன வழிபாடு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுனம் அப்படிங்கிறதே காற்று ராசிங்க. அப்போ விநாயகர் அகவல் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை கேட்டுவாங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் அகவல் கேட்டு வர வர இந்த மாதம் வினையை தீர்க்கக்கூடிய முழு முதல் கடவுளுடைய வழிபாடு அப்படிங்கிறது விநாயகர் சதுர்த்தி. மகா விநாயகர் சதுர்த்தியோட விசேஷத்தை நீங்கள் நல்லா கொண்டாடணும். அந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்துக்கணும். பக்கத்தில் ஏதாவது பெரிய பெரிய விநாயகர் வச்சு வழிபாடு எடுப்பாங்க. அந்த வழிபாடு எடுக்கும்போது ஒரு 3 நாள் வச்சுருப்பாங்க. பெரிய சிலையெல்லாம் வச்சு ஊர்வலமாக போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஆண்களாக இருந்தால் ஊர்வலமாக போய் அந்த நீர்நிலையில் கரைச்சிட்டு வர வரையும் நீங்கள் போயிட்டு வரலாம். பெண்களாக இருந்தால் காலை மாலை போயிட்டு அந்த விநாயகருக்கு அருகம்புல் 5 நெய் தீபம் போட்டு வழிபாடு எடுங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிறப்பாக ஒரு 3 நாள்கள் வழிபாடு எடுக்கக்கூடிய விநாயகர்
வழிபாட்டில் நீங்கள் கலந்துக்கிறது உங்களுக்கு சூட்சுமமான ஒரு ரகசியமாக ஒரு பிரச்சனைகளை களையும் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் எப்பயும் போல் மண் பிள்ளையார் வச்சு நீங்கள் வழிபாடு எடுக்கிறது அது எடுங்க. தெருவில் வச்சு உங்களுடைய ஒவ்வொரு தெருவில் ஒரு முக்கிய பிரபலங்களை வச்சு செய்வாங்க. அந்த விநாயகர் சதுர்த்தியில் அங்கே கலந்துக்கணும், அற்புதமாக இருக்கும். விநியோகத்திற்கு சுண்டல் தானம் பண்ணலாம். ஏன்னா குரு பகவான் 12ல் மறைஞ்சிருக்கார். காரணம் தேவை, நம்ம என்ன விநியோகம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் தேவைங்க. அதனால் குரு பகவானுக்கு உகந்தது, விநாயகருக்கும் உகந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு சுண்டல் அது வாங்கி நீங்கள் விநியோகம் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை நீக்கும். செப்டம்பர் மாதம் ஒரு 65% 65% உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் தென்படுகிறது. கோச்சார கிரகங்கள் இந்த விஷயத்தில் இருந்தாலும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 கட்டத்திலையும் கிரகங்கள் அமைப்பையும் தசாபுத்தியும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். முழு ஜாதக பலனை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.